ஒரு ஹெல்த்தியான ஒரு ஜெனரேஷனா எப்படி உருவாக்கலாம்ங்கிறத பத்தி யோசிக்கலாம்னு தான் இன்னைக்கு நம்ம பேச ஆரம்பிச்சோம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன், நிறைய பேரை செலக்ட் பண்ணி மோடி எப்படி மத்தவங்களை எல்லாம் செலக்ட் பண்ணி கிளீன் இந்தியா மூவ்மெண்ட்டுக்காக மாத்தினாரோ அதே மாதிரி இந்த ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ரேடியோ மிர்ச்சி சார்பா நான் சில நபர்களை நம்ம ரெகுலரா கால் பண்றேன். எல்லாரையும் பேர்கள் மிஸ் பண்ணி இருந்தாலும் எல்லாரையும் நான் செலக்ட் பண்றேன். உங்க வீடுகள்ல நீங்க ஆரம்பிங்க. உங்க குழந்தைக்கு உங்க பேரன் பேத்திகளுக்கு என்னென்ன உணவு வகைகள் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த கண்டிப்பா நீங்க எல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கறத ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்க யாரோட கான்டாக்ட் நம்பர்ஸும் என்கிட்ட கிடையாது. அதனால நான் கூப்பிட்டு கேட்டு விசாரிக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் எல்லாம் கிடையாது. நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். எல்லாம் ஒரு நம்பிக்கை தாங்க. நம்பிக்கை இல்லாம வாழ்க்கையே கிடையாது. எல்லாத்தையும் நம்பிதான் ஆகணும். அப்பா அம்மால இருந்து, அண்ணன் தங்கச்சியில இருந்து, ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே நம்பிதான் ஆகணும். நானும் உங்களை நம்புறேன். கண்டிப்பா நானும் இதை பண்ணுவேன். உங்களை மட்டும் பண்ண சொல்லி நான் சும்மா உட்கார மாட்டேன். நானும் கண்டிப்பா அதை பண்றேன் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸ உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு, இப்போ சிவசங்கர் அப்படிங்கிறவரு ஒருத்தர் நம்ம கூட பேச போறாரு. இவரை பத்தி தான் நான் காலையில சொன்னேன். அவங்க மாமனார் சுகர்னால பாதிக்கப்பட்டு இன்னைக்கு 2 காலும் இழக்கிற ஒரு சூழ்நிலையில இருக்காருன்னு. அவரு உங்க கூட பேசணும் அப்படின்னு சொன்னாரு. என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். டயபெட்டிக்ஸ் கேல ரொம்ப ரொம்ப மோசமான சூழல்ல இந்த குடும்பம் இருக்கு. ஏன்னா ஒரு கால் ஏற்கனவே இழந்துட்டாரு அவர் 6 மாசத்துக்கு முன்னாடி. இப்ப திருப்பி இன்னொரு கால் இழக்கிறதுக்கு உண்டான கடைசி கட்டத்துல இருக்காரு. இதெல்லாம் எதனாலன்னா அவர் 27 வருஷமா டயபெட்டிக். யாரும் கூலிங் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ரெகுலர் மெடிசின்ஸ் எல்லாம் நிறுத்தி அது மூலியமா சுகர் ஜாஸ்தியாகி ஒரு சின்ன காயத்தை கவனிக்காம விட்டு, தயவு செய்து எனக்கு என்னன்னா இது மூலியமா ஒரு என் குழந்தைகளுக்கு அவேர்னஸ் நான் சொல்லவே வேண்டாம். இப்ப பாக்குறாங்க அவங்க நேர்ல. குழந்தைகளுக்கு இந்த அவேர்னஸ் ஆரம்பத்துல இருந்து ஸ்கூல்ல எல்லாம் கூட்டிட்டு போய் காமிக்கணும். ஏற்கனவே ஒரு முறை நான் பேசியிருக்கேன். ஆக்சிடென்ட் ஸ்பீடா ஓட்டுறவனுக்கு எல்லாம் போல்ட் நெட் எப்படி எல்லாம் உடம்புல இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. அங்க அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் ஆல்டர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் விசிட் கூட்டிட்டு போய் குழந்தைகளை காமிக்கணும். நிறைய விஷயங்கள் நம்மளோட இந்தியன் மெடிசன்ஸோட இந்தியன் ஃபுட்ல மிக நல்ல உணவு வகைகள் இருக்கு. கிரீன் டீ ஒரு பெரிய பங்கு வகிக்கும் இந்த டயபெட்டிஸ் கண்ட்ரோல்ல. அப்புறம் 3 வேளையும் அரிசி திங்கிறத நிறுத்திட்டு 2 வேளை டிஃபனும் 1 வேளை சாப்பாடும் கொடுக்கணும். சாப்பாடுல சத்து இருக்குன்னு சொல்ற மாதிரி ஒரு முட்டாள்தனம் உலகத்துல எதுவுமே இல்ல. ஏன்னா எல்லாமே பாலிஷ்டு ரைஸ். கண்டிப்பா கண்டிப்பா 100%. சோ வெஜிடபிள்ஸ் அதிகமா ஆட் பண்றதுக்கு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலையும் ஒரு ரிக்வெஸ்டையும் உங்க காதுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு இப்ப அடுத்த டாபிக் நம்ம போறோம். தொடர்ந்து ரேடியோ மிர்ச்சி 98.3 FM கேளுங்க. ஒன்ஸ் அகேன் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே அண்ட் ஹாப்பி நோ டயபெட்டிக்ஸ் டே அப்படின்னு சொல்லிக்கிறேன். இது செம ஹாட் மச்சே. Traffic news live on the drive. நீங்க அப்படியே காந்திபுரம் கிராஸ்கட் ரோடு பக்கம் டிராவல் பண்றீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது பிஸியான ஒரு ஏரியா எங்க கூட்டமா இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு பயந்துக்காதீங்க. அங்க ஒரு நிறைய பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் இந்த பிசியோதெரபிஸ்ட் அசோசியேஷன்ஸ் நிறைய பேம்ப்ளெட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இந்த டயபெட்டிக்ஸை கண்ட்ரோல் பண்றது எப்படி, அதுக்கான நடவடிக்கை என்ன பண்ணணும், உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக அவங்க சூப்பரான ஒரு காரியத்தை அங்க பண்ணிட்டு இருக்காங்க காந்திபுரம் கிராஸ்கட் ரோட்ல. நீங்க அங்க போனீங்கன்னா நீங்களும் அந்த பேம்ப்ளெட்ஸ் அந்த நோட்டீஸ் வாங்கிக்கோங்க. அண்ட் அந்த ஏரியா பக்கம் போகும்போது கொஞ்சம் பார்த்து மெதுவா நிதானமாவும் போங்க. இது ரேடியோ மிர்ச்சி செம ஹாட் மச்சை. ஹலோ, அது யார்? ஓ சரி சரி, ஹாஃப் அன் ஹவர்ல வரேன். ரோஹன் எந்திரி. ஏய் இம்ரான் எந்திரி எந்திரி, கிளம்பணும். என்னாச்சு? டெங்கு, டிப்தினீஸ் பிளட், தொல்லா பிடிச்ச கொசுட வருஷம் வருஷம் இதே கதை. கரெக்ட் மேன். இந்த கொசு ரத்தத்தை உறிஞ்சாம விடாது. என்ன ரோஹன், ஒரு கொசுவால நீ ஒருத்தனே 4 பேர் உயிரை காப்பாத்தலாம். அப்படின்னா நீ ரத்தம் கொடுத்தா பிளேட்லெட்ஸ் டிபி உயிரை காப்பாத்தும். பாக்கி ரத்தம் இன்னும் 3 பேர் உயிரை காப்பாத்தும். ஏ போன வருஷம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை ரத்த தானம் பண்ணி 12 பேர் உயிரை காப்பாத்திருக்கேன். அதனால கண்ண என் கால்ல விழு. ஆமா, ஒரு யூனிட் ரத்தத்தின் பிளேட்லெட், பிளாஸ்மா போன்ற தனித்தனி பாகங்கள் ஒருவரை மட்டுமல்ல 4 பேரின்